Santa. ஸ்டேஜை விட்டு அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கேட்டு தேடி வரும். அம்மா அங்கே எடுத்துட்டு போயிடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கேக் யார் யாருக்குலாம் கேக் வேணுமா போகலாம். யார் ஃபாஸ்ட்டாக பண்ணி போட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பேக் பைப்பர்னு ஒரு ஸ்டோரி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேக் பைப்பர். There is a story called back paper. I will just explain you. ஒரு ஊர்ல வந்து நிறைய அந்த ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னடா இந்த ரேட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு அப்படின்ட்டு. So they hire a person, a rat person. அவர் வந்து டெய்லி அந்த டிவி மாதிரி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே ஊடிக்கிட்டே இருப்பார். அப்போ எல்லாம் மக்கள்லாம் நினைப்பாங்க, என்ன இந்த ஆளு வந்து டெய்லி வந்து ஊதிக்கிட்டே இருக்காரு அப்படின்ட்டு. அப்போ ஒரு நாள் மக்கள்லாம் சேர்ந்து they are not happyன்றதுனால we are going to stacking, we don't want to போங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணாரு, இவர் என்ன பண்ணாரு, இத்தனை நாள் என்ன பண்ணியிருந்தாருன்னா இந்த டிவி ஊதிக்கிறது வந்து இந்த ரேட்டை வந்து வசியம் பண்ணியிருந்தாரு. ஸோ ஊதும் போது அவர் பின்னாடி அப்படியே ரேட்டெல்லாம் அப்படியே அது மாதிரி உமாசங்கர் அந்த கேக் எடுத்துட்டு போகும்போது அப்படியே அப்படியே இங்க இருந்த கும்பலாக சொல்லவே கூடாது. ஸோ இட்ஸ் ரிமைண்ட்ஸ் மீ தட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி when I was in college. Okay, now it's time for from our vote of thanks. I would like to invite our Vice President Jayapal JP sir, wherever you are, please come to the stage. Please give a big hands to JP sir. வணக்கம் 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 வணக்கம். ஒரு 2 நிமிஷம் சைலண்டா ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். எல்லாரும் டீ கோஸ்ல வெயிட்டிங். தேங்க்ஸ். மேரி கிறிஸ்மஸ். என்னடா பாலாஜி சாரை காணும் பாக்குறீங்களா? பாலாஜி சார் கொஞ்சம் சிக் ஆயிட்டாரு, நாளைக்கு அவருக்கு டிராவல் வேலை இருக்குது. அதனால ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ்ச்சங்க உறுப்பினர் அனைவர்களுக்கும். ஏன்னா இந்த வருஷம் சந்தாலாம் கட்டி பெரிய பெரிய ஈவெண்ட்லாம் பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாம் நம்ம ஒரு தலைவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஏன்னா ஹோல் இயரும் கஷ்டப்பட்டு சமைச்சு எல்லாருக்கும் சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு இடமும் கொடுத்து அருண்காந்த் சார் சொன்ன மாதிரி இது நம்ம வீடு மாதிரி, எவ்வளவு பேர் வந்தாலும் சரி தலைவர் நம்ம சார் நான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாம், பரவாயில்ல வந்து பார் அப்படின்ற மாதிரி. ரொம்ப நன்றி. ஒன் மோர் திங்ஸ், இப்போ புதுமுகங்களை நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். புதுமுகங்கள்லாம் யார் யார் வந்திருக்கீங்க கொஞ்சம் கை தூக்கினீங்கன்னா நல்லா இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன். நான் வந்து ஒரு 3 மாதம் ஆயிருக்கு. என்னோட ஃபேமிலி வந்து ஒரு 3 மாதமாக இருக்குது. துபாயில் ஒரு 15 இயர்ஸ் இருந்து கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் என்ன வந்திருக்கேன். இங்கே வந்து தமிழ் சினிமா மக்களை பார்க்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என் பேர் நான் வீணா வந்து 3 மாதம் இப்படி 4 வருஷமாக Hi everyone, this is Ravi Kumar from Chennai, working in DCS. வீணா வந்து 1 வருஷமாக வந்து வீணா தமிழ்நாடு சரி, நம்ம ட்ரெஷரரை கூப்பிட்டுருவோம். ஐயோ நீங்க வாங்க, ஐயோ ஒரு நிமிஷம். நம்ம கல்லால எவ்வளவு காசு இருக்குன்னு தெரியணும் இல்லையா? நெக்ஸ்ட் இயர் எப்படி ப்ரோக்ராம் பண்றது. ரொம்ப தேங்க்ஸ். இந்த வருஷம் நாங்க சொல்றதுக்கு முன்னாடி சந்தானா கட்டிட்டீங்க. வர வருஷம் அப்படியே கட்டிங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். சிரிக்காதீங்க.
எப்படி இருந்தாலும் கட்டி தானே ஆகணும். ஐயோ கட்டிங்களா? எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வருஷம் வந்து கரெக்டான முறையில் உங்களோட சந்தாவை கொடுத்து சங்கம் மேலும் வளர்றதுக்கு நம்ம நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுலாம் நீங்கள் உதவிங்க. அதனால் எல்லாருக்கும் முதல்ல தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷம் வந்து இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரவு செலவு கணக்கு பார்ப்போம். இன்னும் அதனால் முடியல. இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு 2400 euro கையில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங் ஈவெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது போதுமான அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஜனவரி டு மார்ச் பொங்கலுக்குள்ள நீங்க எல்லாரும் உங்களோட சந்தாவை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வர எல்லா ஈவெண்ட்டையும் நல்லபடியாக நடத்துறதுக்கு வசதியா இருக்கும். ஏன்னா டிசம்பர் வரைக்கும் வாங்கி அதை நடத்துன்னு சொன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே நம்ம கணக்கு பார்க்குற நிலைமையில இருக்குது. அதனால முன்கூட்டியே உங்களோட சந்தாவை கட்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜனவரி டு மார்ச் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கொடுத்துருங்க. புதுசா வந்தவங்க சேர விருப்பப்பட்டவங்களும் மெம்பர் ஆயிடுங்க. இயர்லி மெம்பர் ஃபீஸ் வந்து 120 தான். இந்த தடவை எதுவும் ஏற்றுற ஐடியாவும் இல்லை. ஏன்னா இதுவே போதுமான அளவுக்கு இருக்குது நமக்கு. அவ்வளோதான். அது இல்லாமல் இந்த தடவை வந்து நான் ஒரு ஆளாக பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ நாளாக இவரையா கூட சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வைஸ் பிரசிடெண்டாக போனதுனால எனக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி எனக்கு சப்போர்ட்டாக ஒருத்தரை கூப்பிட்டேன். இதுக்காக நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஒரு 3-4 பேர் தன்னார்வமா அவங்களே வந்து வாலண்டியர்ஸாக செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க. தமிழ் சங்கத்தில் அவங்களோட துணி இருக்குன்னு சொல்லி பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் என்னோட வேலை நிமித்தம் ஃபேமிலி சுச்சுவேஷன் இதெல்லாம் மனசில் வச்சு எல்லாரும் கூடயும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத ஒரே காரணத்தினால எனக்கு தோதுவான ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அவரை மேடையில் கூப்பிடுறேன். என்கிட்ட கேட்டு நான் யாருக்கும் பதில் சொல்லலைனாலோ இல்லை சேர்த்துக்கலனாலோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வேணும்னு செய்கிற விஷயம் இல்லை. ஸோ என்னோட சூழ்நிலையை பொறுத்து நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால இப்போ நான் அவரை கூப்பிடுறேன். நீங்களும் எல்லாரும் மேடையில் அவரை பாருங்க. அடுத்த வருஷத்துல இருந்து என்னோட சேர்ந்து அவர் தான் ஒர்க் பண்ண போறாரு. பிரசன்னா மேடைக்கு வாங்க. இவரை வந்து கமிட்டியில வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் விருப்பம் நிறைய இருக்குதாங்கலாம் பார்த்தோம். ஏன்னா அவர் இந்த ஊருக்கு வந்த புதுசுல இருந்து தமிழ் சங்கத்துக்கு வரணும், ஃபேமிலியை கூப்பிட்டு வரணுன்றதுல வந்து முழு ஆர்வமா இருக்கு. எந்த வகையிலுமே வந்து நம்மளை பத்தின தப்பான நெகட்டிவ் தாட்டை வந்து கிடையாது. அதுல வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட பங்கு தமிழ் சங்கத்துல நிறைய இருக்கு. ரொம்ப ஒத்துழைப்பாவும் இருக்காரு. எல்லாரும் கூடயும் நட்பா பழகுறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் அவரை சேர்க்கறதுக்கு. இன்னொன்று எனக்கு வீட்டு பக்கத்துல இருக்கிறாரு. அது ஒரு முக்கியமான ரீசன். நான் எப்பனாலும் அவரை கான்டாக்ட்ல வச்சுக்க முடியும். அவரு என்னை தொடர்பு கொள்வாரு. அது ஒரு காரணம். இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால நான் அவரை ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அவரும் அதுக்கு விருப்பப்பட்டு என்னோட சேர்ந்து தமிழ் சங்கத்துக்கு அவரோட பங்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. நீங்க எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு இது வரைக்கும் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி அவருக்கும் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் சில வார்த்தைகள் பேசுவார். பாதி பேருக்கு என்னை பற்றி தெரியும். ஸோ என்னோட நேம் பிரசன்னா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆடிங் மீ இன் திஸ் வாலண்டியர் குரூப். ஸோ என்னால் என்ன முடியுமோ அதை தேங்க்யூ பிரசன்னா. வெல்கம் ஃபார் தி டீம். இன்னொரு வாட்டி எல்லாருக்கும் தேங்க்ஸ். தீபாவளிக்கு நாங்கள் கேட்காமே தீபாவளிக்கு நாங்கள் கேட்காமே நிறைய பேர் ஸ்பான்சர்ஷிப் பண்ணதுனால தீபாவளி ப்ரோக்ராம் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணோம். நாங்கள் நினைச்சோம் எப்படா க்ளீன் பண்ண முடியும், டைம் எடுக்குமோ அப்படின்ட்டு. ஒரு சின்ன இதுதான் ஹெல்ப் பண்ணது பார்த்தோம்னா ஒரு 10 கை வந்து டக்குன்னு ஒரு 2-3 நிமிஷத்துல முடிஞ்சது. அது மாதிரி தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது எங்களால். தேங்க்யூ.